இல்லை, அண்ணாமலை இல்லாத வெற்றிடம் நல்லா தெரியுதுங்க பாஜக. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முன்னாடி கொடி போராட்டம் நடத்துனாங்க, தேசிய கொடி கையில் எடுத்து போய் 1000 பேர் கூட வரல. அண்ணாமலை இருந்தாலும் 10,000 பேர் வந்திருப்பார். அண்ணாமலை இல்லையா, சின்ன வேலையை பார்த்துட்டு போவோம், ஒதுக்கிட்டாங்க. அண்ணாமலையோட அப்ரோச்சுக்கும் நயினார் அப்ரோச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அண்ணாமலை வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுவார். நயினார் அப்படி இல்லை, சாஃப்ட் மேன். அவர் ரொம்ப சாஃப்ட் மேன். அண்ணாமலை இருந்தார்னா 100 கொடுப்பீங்களா மாட்டிங்களா, எங்கள் கட்சி பெரிய கட்சி, டெல்லியில் 15 வருஷமாக ஆள்றோம், 12 வருஷமாக ஆள்றோம் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவார். நயினார் அப்படி இல்லை, என்ன மாப்பிள்ள கொடுங்க, ஒரு 10 குர்சி கொடுக்குற சீட் கொடுங்க, என்ன வந்துட போதும், எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு வாங்குவாருன்னு அவங்க எண்ணம். சரி, ஆக மொத்தம் யார் அதிகமாக சீட் வாங்குறாங்கிறத பொறுத்து. இப்போ அண்ணாமலை இல்லை, சீனில் இல்லை. அண்ணாமலை இப்போ நயினார் என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து. நயினார் 5 சீட்டு 10 சீட் வாங்கிட்டார் வச்சுங்க, அப்போ வந்து பாஜக இடிச்சு போச்சு, இப்போ இஎம் பித்தளை இழிச்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியும். பாஜக 60 சீட் வாங்கிட்டு வச்சுங்க, 50 சீட் வாங்கிட்டு வச்சுங்க, அப்போ நீங்கள் நயினாரை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாமே எவ்வளோ சீட் வருது பாஜக அப்படிங்கிறத பொறுத்து தான் நயினாரோட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும்.